ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெச்டிஆர் ஃபிஷிங். இன்றைக்கி நம்ம ட்ரிப்பில் யார் யார் போகிறோம் பார்த்தீங்கன்னா, நவீன், சக்தி, பார்த்திபன், அருண், நாகராஜ் ப்ரோ, அப்புறமா சந்துரு ப்ரோ அண்ட் மைசெல்ஃப் விக்ரம். என்ன சத்தம் மட்டும்தான் வருது, ஆளை காணாமன்னு தானே யோசிக்கிறீங்க? ட்ரிப்புக்கு வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் என்ன கவர் பண்ணவே மறந்துட்டேன். இதோ உங்களுக்காக ஆரம்பிக்கலாங்களா? இன்றைக்கி கடல் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரஃபாக தான் இருந்துச்சு, விண்டும் ஜாஸ்தி. இந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஃபிஷ்ஷிங் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. இன்றைக்கி ட்ரிப்பில் டோட்டல் ஆங்லர்ஸ் பார்த்திங்கன்னா 7 பேர் ப்ளஸ் 2 போட் ஆளுங்க. போட்டில் லூர் ஃபிஷிங் பண்ண போகிறீங்கன்ட்டு பிளான் இருந்துச்சுன்னா மினிமம் 4 to 5 மெம்பர்ஸ் போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா லூர் கேஸ்ட் பண்ண போது சம்டைம்ஸ் வேறு ஆளுங்க மேலே ஹூக் ஆகிற சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. காமராஜர் போட்ட வரைக்கும் ட்ராலிங் ட்ரை பண்ணோம், எதுவும் பெரிய ஸ்ட்ரைக் கிடைக்கல. ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகி எல்லோரும் கேஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் யூஸ் பண்ணுற டேக்கிள் செட்டப் பார்த்தீங்கன்னா டைவா பேந்தம் கேட்ஃபிஷ் 9 feet ராட், ஸ்பின்னிங் ரீல் டேக்கிள் மேன் ஒயிட் வுல்ஃப் 5000 சீரீஸ். அப்புறமா பிரைட் லைன் பார்த்தீங்கன்னா லுகானா டொர்னாடோ 8x 43 LB லைனு. அங்கேயே உட்காந்துருங்க, அதான் கரெக்ட். கைஸ், எப்போவுமே ஃபிஷிங் ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி கடல் கண்டிஷன் எப்படி இருக்குது, விண்டு எப்படி இருக்குது, டைடு என்ன இருக்குது, இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறது நல்லது. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் லைவ் பைட் இல்லைனா டெட் பைட் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா நம்ம வந்துட்டு போட் ஃபிஷிங்னு போகும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு போகிறோம். ஸோ போய் மீன் பிடிக்கலன்னா வேஸ்ட்டு. ஸோ இது மாதிரி டெட் பைட் இல்லைனா லைவ் பைட் எடுத்துகிட்டு போனோன்னா ஃபிஷ்ஷு ஸ்ட்ரைக் கொடுக்குற சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. லூர் ஃபிஷிங்கில் பெருசாக ஸ்ட்ரைக் இல்லாதனால எல்லோரும் லைவ் ப்ரான்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிட்டோம். எங்களோட ஃபஸ்ட்டு கேட்ச் அருணுக்கு ஒரு ப்ளூ லைன் குரூப்பர். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு மீன் மாட்டிச்சு. என்ன மீன் நீங்களே பாருங்க கைஸ். எதிர்பார்த்தது குரூப்பர், வந்தது பஃபர். அடுத்த மீனாவது சாப்பிட்ற மாதிரி மீன் மாட்டணும்னு பார்த்தா பிடிச்சது என்னன்னு பாருங்க. இந்த பஃபரை பிடிச்சவர் இவர் தான். ஃபிஷிங் ஹாபிக்குள்ளே யாராவது புதுசாக வரீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆங்லரோட போங்க. ஃபிஷிங்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போ எந்த மீன் மாட்டுன்னே சொல்ல முடியாது. சிலது கையில் பிடிக்கலாம், சிலது கையில் பிடிக்க கூடாது. இது வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆங்லர் கூட போகும்போது தான் அந்த நாலேஜை நீங்கள் கெயின் பண்ண முடியும். இப்போ இந்த பஃபர் ஃபிஷ் எடுத்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக முள்ளாக இருக்கும் அண்டு இது வந்துட்டு ஒரு பாய்சனஸ் ஃபிஷ்ஷு. ஸோ இதை ஹேண்டில் பண்ண போது கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இவன் சக்தி வந்துட்டு இதை ஹேண்டில் பண்ணுவான். அது எப்படி பண்ணுறான்னு பாருங்கள்.
கண்ணை ஏண்டான்னு நோண்டுறாது இது. அந்த கட்டிங் பிளேயரை வச்சு பிடி. அருணுக்கு ஒரு சின்ன ஜிடி ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூஸாக மீன் ஸ்ட்ரைக் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்னென்ன மீன் பிடிச்சோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்னாப்பர் சரியா? கைஸ், இப்போ எனக்கு ஒரு மீன் ஸ்ட்ரைக் கொடுக்கும். இதோட பேர் யாருக்காவது தெரியும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் கேட்ஃபிஷ் இருக்கும்ல, அது மாதிரி இருந்துச்சு பார்க்க. எனக்கு என்ன மீன்னு தெரியாதனால நான் போட்டாள்கிட்ட கேட்டேன் என்ன மீன் இதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் கைஸ் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கெளுத்தி மாதிரி இருக்குல்ல? கெளுத்தி மாதிரி இருக்கு. போட் அண்ணன்கிட்ட கேட்டதுக்கு இது சாப்பிட்ற மீனுன்னு தான் சொன்னார். வீட்டில் வந்து சமைச்சு ட்ரையும் பண்ணேன், நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த போட்டில் எங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருந்துச்சு, மீனை உயிரோடு வைக்கிற ஒரு செட்டப்பு. இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம ஃபிஷிங் ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. யாருக்காவது போட்டில் போகிற ஐடியா இருக்குது, காண்டாக்ட் நம்பர் வேணுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஃபிஷிங் ட்ரிப்பில் மீட் பண்ணலாம்.